இப்போ நிறைய பேர் சொல்கிறது காமனாக எங்களுக்கு கேட்குறது பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணி இன்ஃபெக்ஷன் வருது, ஸோ யூரினே போக மாட்டேன்றது பெருமையாக சொல்லுவாங்க. ஸோ தப்பு. நீங்கள் யூரினை உள்ள ஸ்டாக்னெண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா அதில் வரக்கூடிய பாக்டீரியா மல்டிப்ளை ஆகி வேகமாக வளர்ந்து உங்களுடைய யூரின் சிஸ்டமில் இருக்கக்கூடிய சதைக்குள்ளே எல்லாத்துலேயுமே பரவிடும். அப்புறம் அந்த பாக்டீரியா ரெசிஸ்டன்ட் ஆகி அதை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இன்ஃபேக்ட் சம் பாக்டீரியாஸ் நம்ம மோஷனில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவே தான் யூரின் சிஸ்டத்தை காமனாக இன்ஃபெக்ட் பண்ணும். ஈகோலை அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. 70% ஆஃப் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு காரணம் அதுதான். இந்த பாக்டீரியா சிஸ்டத்துக்குள்ளே ஏறி அந்த சிஸ்டத்துடைய உங்கள் யூரினரி சிஸ்டத்துடைய சுவருக்கு அடிப்பக்கத்தில் ஏறிடும். அதை வந்து நீங்கள் என்ன தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாலும் சில டைம் உங்கள் உடம்பை விட்டு போகவே செய்யாது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் க்யூர். ஃப்ளஷிங் த சிஸ்டம் கான்ஸ்டன்ட்லி, தண்ணி நிறையா குடித்து எம்டி பண்ணுறது பெஸ்ட். அண்ட் as I told you, பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை விட அடக்கி வச்சுக்கிறதுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப ஜாஸ்தின்றது எங்கள் ரிசர்ச் பேப்பர்ஸ் வழியாக நாங்கள் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம்.